இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். குளோபல் சக்தியூடாக இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கொழும்பில் வந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சந்துஜர். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. கடும் மழையால் டிகோயா பேடைஸ் பகுதியில் உள்ள சுமார் 42 வீடுகளுக்குள் வெள்ளம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் காடழிப்பு தொடர்பில் வடமாகாண சபையில் வாத பிரதிவாதம். HNDA மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை நிறைவு. தொடர்வது விரிவான செய்திகள். மண் சரிவு காரணமாக மலையக மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக பண்டாரவளை மற்றும் ஹீலோயாவுக்கு இடையிலான ரயில் பாதையின் மீது மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. இதனால் மலையக மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்து பண்டாரவளை வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. பதுளையிலிருந்து அதிகாலை 5:45க்கு புறப்பட்ட ரயில் தாமதமாகவே கொழும்பை வந்தடையும் என்று ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவிக்கின்றது. இதேவேளை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 8 மாவட்டங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, நுவரெலியா, கேகாலை, கண்டி, களுத்துறை, குருநாகல், ரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் மண்சரிவு மற்றும் கட்பாறை சரிவுகள் ஏற்படும் சாத்தியம் உள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அபாய நிலைமை குறித்து மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் அந்த நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மலையகத்தில் பெய்து வரும் கடுமழை காரணமாக டிக்கோயா போடைஸ் பகுதியில் உள்ள சுமார் 42 வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் இடம்பெயர்ந்து உறவினர்கள் வீடுகளில் தங்கியுள்ளனர். இந்த தண்ணி கால் மட்டத்துக்கு நிற்குது. எங்களுக்கு வருஷம் நாங்கள் அந்த வெள்ளம் வந்தால் பெரிய அவதிப்படுறோம். 42 வீடும் ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் நிற்கிறோம். அந்த தோட்டத்தில் யாருமே பார்க்குறதில்ல, போகிறதில்ல, வர்றதில்ல. வர்றாங்க, படம் எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, அதிகாரிகள் வர்றாங்க, போகிறாங்க. யாருமே வெள்ளம் முடிஞ்ச பிறகு அவங்கவுங்க வீடை போய் வீடை கட்டி நாங்கள் வீட்டை தான் இருக்கோம். வீடை கட்டி கொடுப்போம். அதுக்கு ஒரு சலுகையும் செய்கிறதில்ல. சரியான மோசமான நிலைமையில் இருக்கோம். நாங்கள் 48 பேர் போல் இங்கே சரியான அவதி போடுறோம். எங்களை இது வரைக்கும் இந்த உழவு சொல்லியும் யாருமே இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. வெள்ளம் இப்போ ஒரு 5-6 அடி உயரத்தில் நிற்குதுங்க சார். வீடுகளில் சாமான் ரொம்ப மோசமான நிலைமையில போயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு வாங்கிட்டு வந்த சாமான் எல்லாம் போயிடுச்சு. வெள்ளம் காரணமாக ஹட்டன் போடைஸ் டயகம பாதை போக்குவரத்திற்கு தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கடும் மழை காரணமாக அக்கரப்பத்தனை ஆட்லோ தோட்டத்தைச் சேர்ந்த 25 வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளதால் மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளனர். அத்துடன் நானோயா கிளரண்டன் தோட்டத்தில் 45 வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இது தவிர தலவாக்கலை டயகம பிரதான வீதியில் மழை காரணமாக கட்பாறைகள் சரிந்து வீழ்ந்துள்ளதால் அந்த வீதியூடான போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் செய்தியாளர்கள் கூறுகின்றனர். வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மெடன் யூனியன் விதிக்கு அமைவாக வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள நிலையற்ற தன்மையின் காரணமாக அடுத்த சில தினங்கள் நாடு முழுவதிலும் சுமார் 100 மில்லிமீட்டருடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காலி தொடக்கம் அம்பாந்தோட்டை, மட்டக்களப்பு, திருகோணமலை ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது
மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடல் பிரதேசங்கள் தற்காலிகமாக கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் காடழிப்பு தொடர்பில் வடமாகாண சபையில் நேற்று கொண்டுவரப்பட்ட பிரேரணை ஒத்திவைக்கப்பட்டது. வடமாகாண சபை உறுப்பினர் துரைராஜா ரவிகரனால் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது. முல்லைத்தீவு கரைதுறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட குமாரபுரம் மற்றும் குமுளமனை கிழக்கு கிராம அலுவலர் பிரிவில் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட காடுகள் சட்டவிரோதமாக அளிக்கப்பட்டு வருகின்றமை அதிகாரிகளால் ஏன் கண்டுகொள்ளப்படவில்லை? ஒருதலைபட்சமான இந்த நடவடிக்கைகள் உடன் நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காணி அமைச்சர் என்ற வகையில் கௌரவ முதலமைச்சர் அவர்களை கோருகின்றேன். சுமார் 600 ஏக்கர் வரையான காடுகளை அளித்துள்ளார்கள். நாட்டின் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சுற்றுச்சூழல் அமைச்சராகவும் இருக்கின்றார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விடயத்தில் மிக அக்கறை காட்டுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இது விடயத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே உண்மைகள் பற்றி எடுத்து கூறினால் ரவிகரன் முஸ்லிம் மக்களுக்கு அநியாயம் செய்கிறார் என்று பாராளுமன்றில் கூட ஒரு அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். முஸ்லிம் மக்கள் என்பது அந்த அமைச்சரும் சட்டம் ஒழுங்கை மதிக்காத அவருடைய சகாக்களும் மட்டுமல்ல என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இயற்கை வளங்கள் அளிக்கப்படுவதை நானும் வன்மையாக கண்டிக்கின்றேன். ஊடகங்களிலே ஏற்கனவே வந்த செய்தி, ஒரு அமைச்சரின் ஆதரவாளர்களால் முள்ளியவளை பகுதியிலே காடுகள் அளிக்கப்படுகின்றது. நாங்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டு 25 வருடங்களுக்கு பின் எங்களுடைய மீள்குடியேற்றத்தை நீங்கள் சிந்திக்காத அந்த காரணத்தினால் தான் இன்று சிறுபற்றைகள் காடுகளாக மாறி காடுகளை துப்புராக்க வேண்டிய நிலை இந்த 77 குடும்பங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதை தயவு செய்து நீங்கள் பெருமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். சட்ட ரீதியாக அணுகப்படாமல் அவரவர் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டமையினால் ஏற்பட்ட விளைவுதான் இது. ஆகவே அவர் கூறியதில் எனக்கு அவருடைய ஆதங்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இவர் சொல்ற இந்த ஆதாரங்களை அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்-இடம் கொடுத்து அவர் கொண்டு போய் சட்டப்படியாக அவர்களை குடியமர்த்தி இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வோம். இது தவிர காடு அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இடத்திற்கான மேப், அதாவது வரைபடம். இந்த வரைபடத்தில் தற்போது அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இடமானது இவர்கள் குறிப்பிட்ட இடம் அல்ல என்பதையும் இதில் நான் சுட்டிக்காட்டி இருக்கின்றேன். அப்ப இதுல 2 இடத்தையும் நான் குறியீடு வைத்திருக்கின்றேன். முழு காடு, அதாவது தனியான காடு. காணி ஆணையாளர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கின்றோம். இந்த காணி யாருடையது? அந்த அறிக்கை ஆணையாளரிடம் இருந்து வரும் வரைக்கும். எனவே தயவு செய்து இந்த பிரச்சனையை ஒத்தி வைக்கிறது நல்லம் என்று நினைக்கிறேன். இதே கேள்விகளை, முக்கியமான கேள்விகளை கேட்டு நான் எல்லோரிடமும் இருந்து அறிக்கை கோரியிருக்கின்றேன். அதாவது 71ஆம் ஆண்டு அல்லது 81ஆம் ஆண்டிலே முஸ்லிம் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காணியில் தான் இந்த மீள்குடியேற்றம் நடைபெறுகின்றதா, அல்லது அந்த மக்கள் வந்து குடியேறி இருக்கிறார்களா, அல்லது அதிலிருந்து கொஞ்சம் தூரத்திலே வேறு ஒரு இடத்திலே இந்த காடு வெட்டப்பட்டிருக்கின்றதா? இது அவர்கள் எவ்வாறு இவ்வளவு பேரும் அத்தனை பேரும் இருந்து வெட்டும் போது உங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாமல் எப்படி நடைபெற்றது என்ற பல விடயங்களையும் நான் உள்ளடக்கி அவர்களிடம் கேள்விகள் கேட்டிருக்கின்றேன். ஆகவே அவர்களுடைய பதில்கள் வந்ததன் பிற்பாடு நாங்கள் இது சம்பந்தமாக பேசுவது நல்லது என்று நானும் நம்புகின்றேன். இல்லாட்டி சட்ட நடவடிக்கைக்குரிய தகவல்கள் இல்லாமல் நாங்கள் இதை விவாதிக்கிறது ஒரு பொருத்தமற்றது. அதனால் இதை பின்பற்றுவதுதான் நல்ல உகந்தது என்று நானும் கருதுகின்றேன். HNDA மாணவர்கள் மீது கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட பூர்வாங்க விசாரணைகள் நிறைவுக்கு வந்துள்ளன. HNDA மாணவர்கள் மற்றும் ஜாத்திக பலய அமைப்பு ஆகிய தரப்பினரால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு செய்யப்பட்ட 2 முறைப்பாடுகள் தொடர்பிலான காணொலிகள் சிலவற்றையும் நேற்று விசாரணைக்காக பயன்படுத்தியதாக ஆணைக்குழுவின் விசாரணை மற்றும் கண்காணிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் சித்தாரா தெம்பிலியகொட குறிப்பிட்டார். இதுகுறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக முறைப்பாட்டாளர் தரப்புகளால் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் மற்றும் சத்திய கடதாசிகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்ததாகவும் பதில் பணிப்பாளர் கூறினார்.
இது தவிர சம்பவத்தின் போது தாக்குதலுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற மாணவர்களின் மருத்துவ அறிக்கைகளை வைத்தியசாலையிடமிருந்து பெற்றுக் கொள்வதற்கும் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன் பின்னர் HNDA மாணவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பிலான மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் நிலைப்பாடு அறிவிக்கப்படும் என்றும் ஆணைக்குழுவின் விசாரணை மற்றும் கண்காணிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார்.